Jesus. This is Lynn Rao. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. என் பெயர் லின் ராவ். Open your hearts today. Just let the Lord speak into your heart. உங்களுடைய இருதயத்தை தரங்க, தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. One day last week, I was watching outside my window where workers were digging deep holes to lay cable lines in our neighborhood. எங்க பக்கத்து வீட்டுல அவங்களுக்கு ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணும்படியாக வேலைக்காரர்கள் மிகவும் ஆழமாக அவங்க பள்ளம் தோண்டுகிறதை நான் பார்த்தேன். They were digging deep to be able to connect the cable for internet so people can see and hear on their computers and other devices. அவங்களுடைய கம்ப்யூட்டர்ல அவர்கள் காரியங்களை பார்ப்பதற்கும் செய்வதற்குமான இன்டர்நெட் கனெக்ஷனை அவர்கள் பள்ளம் தோண்டி அந்த கேபிளை கனெக்ட் பண்றாங்க. Then the Holy Spirit told me that this is a word for the people of India. அப்ப இவைகளை நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு பேசினா, இது இந்தியா தேசத்திலே இருக்கிறவர்களுக்கான ஒரு செய்தி என்று. He showed me that many of you have spiritual wells that feel like they are buried by the dirt of disappointment and distraction. அநேகருடைய வாழ்க்கையின் உள்ள அநேக பிரச்சனைகள் இதே போல ஆழத்திலே புதைக்கப்பட்டதாய், நன்மைகள் புதைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. It is time to dig wells again, deep wells, for the Lord to bring fresh water to your soul. அப்போ ஆழமான ஒரு கிணற்றை தோண்டுவதை போல நாம் ஆழப்படுத்துவோமே என்றால் தேவனுடைய ஜீவ நதி அதிலே புறப்படக்கூடியதா இருக்கிறது. It is time to deeply connect with the Holy Spirit to be able to hear what he is saying and do what he is showing you. அப்போ ஆழமாய் நம்ம கடந்து போகும்பொழுது அவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்று பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள அது போதுமானதா இருக்கும். I believe this is a life-changing word if you will receive it and act upon it. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. இதை நீங்கள் கேட்டு செயல்படுவீர்கள் என்றார். Father God, we thank you for your presence with us, for your love for us. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். And I ask you, Holy Spirit, to open up every heart to receive and to be able to hear what you're speaking to them. ஆண்டவரே, நீர் என்ன பேசுகிறீர் என்பதை கேட்கத்தக்கதாய் அவளுடைய இருதயங்களை தேவன் நீ திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். You are the one that will help them to see the reality of what you want to release to them today. இந்த நாளிலே என்ன காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறீர் என்பதை தேவன் அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். Thank you for moving. Thank you for heaven invading our hearts. ஆண்டவரே, நீர் இங்கே அசைவாடுவதற்காக எங்கள் இருதயத்தை ஆட்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். In the powerful name of Jesus we pray. Amen. வல்லமுள்ள இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Jesus tells us something important in John chapter 14. So let's go to John 14 verse 26. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இயேசு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன என்று நாம் பார்ப்போம். யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். Amen. So Jesus says that the Holy Spirit will teach you all things and bring to remembrance all things. பாருங்க, இயேசு சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் சகலத்தையும் உங்களுக்கு போதித்து சகலத்தையும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். And he's talking about when we are recognizing his presence and walking with him. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு கூட நடக்கும் பொழுது நடைபெறுகிற காரியத்தை இயேசு நமக்கு சொல்லுகிறார். So turn over to John chapter 16 and we'll read verse 13. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். Amen.
Jesus says that the Spirit of truth will guide you into all truth. இங்கே சத்திய ஆவியானவர் சகல சத்தியங்களையும் உங்களுக்கு போதிப்பார் என்று இயேசு சொல்லுகிறார். He will share with you everything that Jesus has. He will reveal it to you. இயேசு என்னெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அவைகளை எல்லாம் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். He is talking about when you're recognizing his presence with you and you're looking at him, then he will reveal and teach you things. அப்ப நீங்க அவரை உணர்ந்து கொண்டு அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர் சத்தியத்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். Do you want the Holy Spirit to teach you everything? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் போதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? There's no greater place to be than to hear, know, and walk with the Holy Spirit. அப்போ ஆவியானவர் உங்களை நடத்துகிற காரியங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறதை காட்டிலும் விலையேற பெற்றது ஒன்றுமே இல்லை. He reveals Jesus to us and he reveals the Father to us. அவர் இயேசுவை பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். And he wants all of us to hear him and know him intimately. நாம் எல்லோரும் அவரை அறிந்து அவரை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். The Holy Spirit wants you to recognize his presence throughout each day so you never walk without him. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். காரணம் அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை அவர் இல்லாமல் இல்லை. He is always with us, but do we recognize him with us all the time? அவர் எப்பொழுது நம்மோடு கூட தான் இருக்கிறார், ஆனா இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? You just need a heart that is open, a heart that says, Holy Spirit, I'm listening. உங்களுக்கு ஒரு இருதயம் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசும், நான் உமக்கு செவி கொடுக்கிறேன். It is okay if you're unsure. ஒருவேளை அவர் சொல்லுது புரியலன்னா பரவாயில்லை. It's okay if you're still learning. We all are. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. நம்ம எல்லாரும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். This is not about arriving. It's about abiding in him. இது எப்படியோ நம்ம அடைஞ்சாயிற்று என்ற அல்ல, அவரிலே தொடர்ச்சியாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. He wants you to go deeper in your relationship with him. அவரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பிலே நீங்கள் இன்னும் ஆழம் கடந்து போக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். He wants to teach you and reveal wonderful things to you. அவர் உங்களுக்கு அருமையான காரியத்தை உங்களுக்கு போதித்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். I want to share a story from the life of Isaac. ஐசேக்கினுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். We're going to go to Genesis 26, so we'll just hold our place there. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போய் அங்கே ஈசாக்கை குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். But before we read this, let me bring you up to where we're about to read about Isaac. இதை நம்ம வாசிப்பதற்கு முன்பதாக ஈசாக்கை குறித்து எங்கே நம்ம பார்க்க போகிற இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Isaac became very prosperous and the Philistines envied him. அவன் பாருங்க, ஈசாக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே பெலிஸ்தியர்களுக்கு அவன் மேலே பொறாமை ஏற்பட்டது. They were jealous because he had all of these people with him and all these animals and everything that he needed. அவனுக்கு வேண்டிய எல்லாம் அவன்கிட்ட இருந்தது, ஆட்கள் இருந்தாங்க, மிருக ஜீவன் இருந்தது. So the king of the Philistines told Isaac to go away from them because he was mightier than them. அப்ப பாருங்க, அந்த பெலிஸ்தருடைய தலைவர் ராஜா சொல்றாரு, எங்களை விட்டு நீ தூரமா போ, காரணம் நீ எங்களை காட்டிலும் பலவானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். He saw Isaac as being mightier and prosperous than he is. அவனை காட்டிலும் ஈசாக்கு அவன் பலனுள்ளவனாய், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் கண்டான். So Isaac moved to another area, an area where his father Abraham had dug wells for water. ஆபிரகாம் கிணறு வெற்றின ஒரு இடத்திற்கு ஈசாக்கு அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறான். அது நிமித்தமாய்
But because the Philistines were jealous, they stopped up all the wells with dirt. அப்போ இந்த பெலிஸ்தியர்கள் பொறாமைப்பட்டதுனால வெட்டப்பட்ட கிணறு எல்லாம் அவங்க மூட ஆரம்பித்தாங்க. Let's read a few verses in Genesis 26. இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நாம் வாசிப்போம். I want to read verses 18 to 22. 18ஆம் வசனத்திலே இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் துரிந்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவனுக்கு இட்டிருந்த பேறுகளின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரங்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராவூர் மேய்ப்பர் இந்த தண்ணீரை தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடினாலே அந்த துறவுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறே ஒரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தான் என்று பெயரிட்டான். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறே ஒரு துறவியை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். So when the first well that Isaac uncovered had running water, the people fought Isaac's people trying to take that well. நாம் பார்க்கிறோம், இங்கு முதலாவது ஈசாக்கு ஒரு துறவை வெட்டும் பொழுது அதை மற்றவர்கள் என்னுடையது என்று சொல்லுகிறார்கள். So Isaac left that well, but he named it Esek, which means argument, because of the contention. நாம் பார்க்கிறோம், அது நிமித்தமாய் அவன் அந்த துறவை விட்டு அதற்கு ஒரு பெயரிட்டான், ஈசக் என்று சொல்லி. அப்படி என்றால் வாக்குவாதம் என்று அர்த்தம். Then he dug out to uncover a second well, and it also caused a quarrel, so he named it Sitnah, which means hostility. அங்கே நாம் பார்க்கிறோம், இரண்டாவது ஒரு கிணறு வெட்டுகிறான், அங்கேயும் வாக்குவாதம் உண்டானதினாலே அதுக்கு சித்தான் என்று பெயரிடுகிறான். Then he dug out a third well, and they did not quarrel with Isaac, so he named it Rehoboth, which means spacious. அங்கே மூன்றாவது அவன் ஒரு கிணறு வெட்டுகிறான், அங்கே அவனுக்கு வாக்குவாதம் வராததினாலே ரெகபோத் என்று பெயரிடுகிறான், பலுகி பெருகும்படி என்று அர்த்தமா. So he named it spacious because God had made room for them so they would become prosperous in the land, which is what he told Isaac from the beginning. அங்கே ரெகபோத் என்று பெயரிட காரணம் தேசத்திலே பலுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஆரம்பத்திலே இருந்தே கர்த்தருடைய நோக்கம் ஈசாக்கை குறித்து அப்படியா இருந்தது. So we're talking about these wells because they represent, the wells in the natural represent something spiritual for us. பாருங்க, இது இயற்கையிலே வெட்டப்பட்ட கிணறா இருந்தாலும் இதிலே ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். Digging the wells represent going deeper to be with the Lord and to receive him and what he wants to say and show you. தேவன் நமக்கு என்ன காண்பிக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதற்கு இந்த ஆழமான கிணறு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. Just as Isaac had troubles as he was digging these wells, we have to expect some troubles when we're trying to go deeper to know him. அப்போ எப்படி ஈசாக்குக்கு கிணறை வெட்டும் பொழுது பிரச்சனைகள் வந்ததோ, அப்படியே தேவ ஆவியானவரோடு நம்ம ஆழமாய் உறவை ஏற்படுத்தும் பொழுது பிரச்சனைகள் வரதான் செய்யும். So the Lord wants us to spend time with him, and if we're spending time with him, we're going to have some troubles hearing him and listening to what he's saying. அப்போ தேவனோடு கூட நம் நேரத்தை செலவிடும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நமக்கு தடைகள் உண்டாகும். Some people will disrupt you from spending time with the Lord. தேவனோடு நேரத்தை செலவிடுவதை சிலர் அவர்கள் தடை செய்வார்கள். Others may tell you what you're doing is nonsense and they're critical. சிலர் சொல்லுவாங்க, நீ பண்ணுவது சரியில்லை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க.
But when you pursue time with the Lord and make space to hear his heart for you, அப்ப நீங்க தேவனோடு கூட நேரத்தை செலவிட, அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள நேரத்தை ஒதுக்க வேண்டும். you will be blessed by acting upon what he shares with you. அவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கிறதை செயல்படுத்த நேரம் எடுக்க வேண்டும். Just like God had promised Isaac a prosperous soul in life, you will have a prosperous soul in life as well. தேவன் எவ்விதமாய் ஈசாக்குக்கு அவர் செழிப்பையும் நிலையான வாழ்க்கையை உண்டாக்கினாரோ அதே போல உங்களையும் அவர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். A prosperous soul is of great importance to us. ஒரு நிறைவான ஆத்துமா அது ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. Let's go back to 3 John and we'll read verse 2. 3 யோவான் அதிலே 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமே என்றால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். Amen. So John was praying that his friend Gaius would prosper in all things. இங்கே யோவான் ஜெபிக்கிறான், அவனுடைய சிநேகிதன் ஆத்துமா வாழ்கிறது போல வாழ வேண்டும் என்று சொல்லி. He prayed that his physical health would match his spiritual health in every way. அவர் அங்கே அவன் ஆத்துமா வாழ்கிறது போல அவனுடைய சரீரபூர்வம் அல்லது உலகபூர்வமான வாழ்க்கை கூட செழித்திருக்க வேண்டும் என்று அவனை வாழ்த்தினான். Your soul is your mind, will, and emotions. இந்த ஆத்துமா என்று சொல்லும் பொழுது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. So what is a prosperous soul? அப்போ அங்கே செழித்திருக்கிற வாழ்கிற ஆத்துமா என்ன? A prosperous soul is where your mind is not weighed down with anxiety, fear, and stress. அப்போ செழித்திருக்கிற ஆத்துமா என்னவென்றால், பாரத்தினாலே எந்த ஒரு பிரச்சனையினாலும் உங்களுடைய ஆத்துமா பாரப்பட்டு தொய்ந்து போகாத ஒரு ஆத்துமா. A prosperous soul is when you have a right and proper reaction to everything. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை ஜெயமா யோசிக்கிறது தான் இந்த ஆத்துமா சந்தோஷம், அதாவது ஆத்துமா வாழ்கிறது போல. A prosperous soul is marked with the blessing of God in everything. எல்லாவற்றிலும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்துமா நிறைவுள்ளதா இருக்கும். And the only way to have a prosperous soul is to spend time listening to the Holy Spirit and allowing him to change the way you think about everything. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செயல்பட நேரத்தை செலவிட வேண்டும். As you listen and receive what the Holy Spirit shares with you, he guides you to walk with him hand in hand. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் செய்கிற வண்ணமாய் நீங்களும் செய்ய ஆரம்பிப்பீர்கள். The key is to continually recognize his presence with you and to still your thoughts to know him more. அப்போ நீங்க உங்கள் ஆத்துமாவை இளைப்பாற செய்து அவர் சொல்லுகிறது என்ன என்று கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். It is about digging wells of water, which is revelation, refreshing, and wisdom. அப்போ இந்த கிணறை நீங்கள் ஆழப்படுத்தும் போது அதன் மூலமாய் வெளிப்பாடுகள், தரிசனங்கள், நோக்கங்கள் வெளிப்படும். It is renewal, cleansing, peace, love, and more. அது தேவனுடைய அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். The Holy Spirit wants to walk with you in every part of your day. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நடக்க விரும்புகிறார். We must practice recognizing his presence with us throughout the ordinary, the painful, the confusing, and the beautiful. எவைகள் எல்லாம் குழப்பமாய் பிரச்சனையோடு இருக்கிறதோ இல்ல நல்லா இருக்கிறதோ எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு கூட நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். There is messiness in life, but in all of it, there is his voice. வாழ்க்கையிலே குழப்பங்கள் இருக்கு, ஆனால் அதிலும் தேவ பிரசன்னம் வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. His voice still whispers. அவருடைய சத்தம் இப்பொழுதும் மெல்லிய சத்தமாய் பேசிக்கொண்டே இருக்கிறது. There are quiet ways that the Holy Spirit speaks to you.
நீங்கள் அமைதலாக இருக்கும் பொழுது உங்களோடு ஆவியானவர் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். You might hear a thought that you would not have had on your own. உங்களுடைய சொந்த எண்ணத்தினால் இது உருவாகவில்லை என்ற அறியத்தக்க சில வெளிப்பாடுகள் உங்க சிந்தனையில வெளிப்படும். You might feel a tug in your spirit. உங்க இருதயத்திலே திடீரென்று ஏதோ ஒரு எண்ணங்கள், ஒரு பாரம் ஏற்படும். You may feel a sudden surge of courage. திடீரென்று ஒரு தைரியம், ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று ஒரு தூண்டுதல் ஏற்படும். He may ask you to forgive someone when you do not feel like it. சிலரை மன்னிக்க உங்களுக்கு மனசு இல்லாமல் இருந்தும் மன்னிக்கும்படி உங்களுக்கு அந்த ஏவுதல் உண்டாகும். And you may be overcome with peace when peace makes no sense. சில நேரங்களிலே சமாதானம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் உங்க மனசுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இருக்கும். These are just some of the ways that the Holy Spirit actually speaks to you. It's not always with words. எல்லா நேரங்களிலும் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, இப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். This is him. It's the counselor, the comforter, the spirit of truth guiding you like a shepherd leads his sheep. ஒரு ஆட்டை மேய்ப்பன் மேய்ப்பது போலவே இந்த தேற்றளவாளன் ஆலோசனை கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராயிருக்கிறார். He wants you to have all of your senses trained to know him. உங்களுடைய எல்லா உணர்வுகளும் அவரை அறியத்தக்கதாய் பயிற்சிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He will lead you if you trust him. நீங்கள் அவரை நம்பினால் அவர் உங்களை நடத்துவார். Take that step of faith. விசுவாசத்திலே அந்த ஒரு படியை நீங்க எடுத்து வைத்து பாருங்களேன். Ask him to speak and believe that he will. அவர் உங்களோடு கூட பேச உங்களை நீங்க அவருக்கு ஒப்பு கொடுங்க. Not because you have earned it, but because he is so good. அதை அவர் செய்துதான் ஆகணும் என்பது உங்களுடைய கிரியையினால அல்ல, அவர் உங்களை நேசிக்கிறதினாலே அவைகளை வெளிப்படுத்துவார். The Holy Spirit longs to share his heart with you and walk hand in hand with you. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தொடர்ச்சியாய் இடைப்பட்டு ஒவ்வொரு நொடியும் உங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறார். So if you're not hearing him and it seems quiet, stay near, keep your heart open. ஒருவேளை அவர் பேசுதே உங்களுக்கு கேட்கல, என்ன நடக்குதுன்னு தெரியல என்றால் அவரோடு கூட இணைந்து கொஞ்சம் அமைதலா இருங்க, அவர் பேசுவார். He wants you to be near him. அவர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Keep seeking, not for a sound, but for him. அவருடைய சத்தத்தை கேட்கணும் என்று அவரை தேடாதீங்க, அவருக்காக அவரை தேடுங்க. Because when you seek him, you will find him. காரணம் நீங்கள் அவரை தேடும்போது அவரை கண்டடைவீர்கள். When you follow his voice, even if it's one step at a time, you will walk into everything he has prepared for you. நீங்க அவரோடு கூட நடக்கும் பொழுது அவர் ஆயத்தப்படுத்தின எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். Do not give up. He is still speaking. நீங்க விட்டுடாதீங்க, அவர் இன்னும் உங்களோடு கூட பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். Your senses are being trained by love. உங்களுடைய உணர்வுகள் அவராலே பயிற்சிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. Sometimes we think the goal of spending time with him is clear answers, clear steps, clear outcomes. நீங்க அவரோடு கூட நேரத்தை செலவிடும் பொழுது தெளிவான வழி நடத்துதல் அவர் மூலமாய் உண்டாகும். But over time, the Holy Spirit, he teaches us that the true goal is closeness to him. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தெளிவான நோக்கத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். When we're close to the Holy Spirit, we're close to Jesus and the Father because they are one. நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு நெருக்கமாய் இருக்கும்போது பிதாவோடும் குமாரனோடு நீங்கள் நெருக்கமாயிருப்பீர்கள். காரணம் இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். He longs for us to know him and to recognize him with us and to be close to him. அவரை அறிய வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சையாயிருக்கிறது.
He's really not our GPS for life. He's our friend and our counselor. நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கே ஒரு ஜிபிஎஸ் போல அல்ல, அவர் உங்களுடைய ஒரு சிநேகிதராய் அவர் இருக்கிறார். The more we lean into him, the more we truly understand. நீங்க எவ்வளவாய் அவர் மேல் சாய்ந்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் அவரை புரிந்து கொள்வீர்கள். Clarity without his presence is empty. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது காலியானதாய் காணப்படும். It is his presence that leads us and guides us. அப்ப அவருடைய பிரசன்னம் தான் அவரை அறியும்படி நமக்கு போதிக்கிறது. Moses said to God, if you do not go with us, I am not going. அப்ப மோசே இவ்விதமாய் சொல்லுகிறார், நீர் என்னோடு கூட வராவிட்டால் நான் இங்கே இருந்து போக போவதில்லை. Moses understood if God is not there with him, if he's not leading him, there is no sense in going. அப்ப அவருக்கு மோசேக்கு தெரியுது, அவர் நம்மள வழி நடத்தலன்னா இங்க இருந்து போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. We must know his presence and be recognizing him with us. அப்போ அவருடைய பிரசன்னத்தை நாம் அறியத்தக்கதாய் அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். But even in uncertainty, if you recognize he is near, you have everything. அப்போ அவரை நாம் அறியும் பொழுது எல்லா இடங்களிலும் அவரை நாம் உணர்ந்து கொள்வோம். Maybe that's what he is doing in your life right now. இப்போ கூட உங்க வாழ்க்கையிலே அவர் தம்மை வெளிப்படுத்தும்படியாக தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். Maybe he is inviting you to trade certainty for communion with him. அவரோடு கூட அந்த உறவை ஏற்படுத்தும்படியா இப்பொழுது கூட உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். To stop chasing the perfect plan and start cultivating a deeper awareness of his presence. சரியான திட்டம் வேணும்னு யோசிக்கிறதை காட்டிலும் சரியான உறவு தொடர்பு தேவனோடு கூட வேண்டும் என்று நீங்கள் செயல்பட்டு பாருங்க. Hearing him is not about performance, but posture of your heart. அவர் சத்தத்தை கேட்கிறது நம்மளுடைய இருதயத்தின் நேர்த்தியை அது வெளிப்படுத்துகிறது. Hearing him is not about striving, because when you strive, you will not hear him. சில நேரங்களிலே பிரயாசப்பட்டு கேட்கணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா சில நேரத்துல பிரயாசப்படும் போது கேட்காமலே போயிடுவீங்க. Hearing him requires surrender of our hearts. ஆனா கேட்கணும் என்றால் நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. And surrender of our minds as well. அப்ப நம்மளுடைய சிந்தனையை கூட அவருக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். This is the place where you're aligning yourself with God. அப்போ இதுதான் தேவனோடு கூட நம்மளுடைய வழியை நேர்த்திப்படுத்துகிறதா இருக்கிறது. Sometimes it's the quiet courage to stay faithful in the small things. சில நேரங்களிலே சின்ன காரியங்களிலே உண்மையா இருக்கிறது கூட அவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது. And to wake up again and say, here I am, Lord, speak if you want to. எழுந்து ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னோடு கூட பேசும் என்று சொல்வது கூட அப்படி முக்கியமானதா இருக்கிறது. It is saying, I will stay and listen whether I hear you speak or not. ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும், நான் கேட்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். As we said before, he does not always speak in words. இது நான் முன்னாடி சொன்னது போல எப்பவுமே ஒரு சத்தத்தை கேட்கிறது மாத்திரம் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறது அல்ல. He leads in peace where you feel his peace about something. அப்போ அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறது என்ற மனசுலயே கூட ஒரு பெரிய சமாதானம் நமக்கு காணப்படும். He speaks through conviction of who you are in him. அவருக்குள்ளே நீங்கள் யார் என்று உணர்த்துகிறது கூட ஆவியானவருடைய செயலா இருக்கிறது. He speaks through his word many times. அவர் அநேக முறை நம்மோடு கூட இவ்விதமாய் இடைப்பட்டு இருக்கிறார். Most of all, he reveals Jesus because that's what he loves to do. அவர் அடிக்கடி இயேசுவை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார், காரணம் அவருடைய வேலை அதுதான். You are exactly where he can reach you, no matter how you feel. நீங்கள் எப்படி உணர்ந்தாலும் சரி, அவர் உங்களை தொடர்பு கொள்ளுகிற இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. Not one cry of your heart's been missed, not one prayer ignored. உங்களுடைய ஒரு ஜெபம் கூட அது கேட்காமல் போக்கப்படவில்லை. உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்.
He does not wait for perfect vessels. அவர் ஒரு நல்ல பாத்திரத்தை அவர் தேடிக்கொண்டு இல்லை. He fills surrendered ones. அவர் எதிர்பார்க்கிற பாத்திரம் எது என்றால் முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு பாத்திரத்தை தான். He wants you to be consistently spending time with him on a daily basis to get to know him more intimately. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை பலமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். Let go of disappointments and distractions. எல்லா விதமான சிந்தையை திசை திருப்புகிற காரியங்க, சோர்ந்து போன தோற்று போன காரியங்கள் எல்லாம் மறந்துருங்க. He wants to fill you with his heart and share with you the many things he wants to reveal to you. அவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So that you can walk in the love and power of the Holy Spirit. அப்பொழுது அவருடைய அன்பிலும் அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையிலும் நீங்க நடக்க ஆரம்பிப்பீர்கள். In a minute, I will give you an opportunity to draw near to him and listen for his heart. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுக்க உங்களுக்கு நான் வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். Let this be a moment where you exhale the weight that you have been carrying. இதுவரைக்கும் நீங்கள் சுமந்து கொண்டு இருந்த அந்த பாரங்களை நீங்கள் இளைப்பாற செய்யுங்க. Let go of the pressure of getting things right. காரியங்கள் எல்லாம் சரி செய்யணும் என்ற அந்த பிரஷரை நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. And do not fear of missing him. பரிசுத்த ஆவியானவரை மிஸ் பண்ணுவோமோ, அவரை இழந்து போடுவோமோ என்று பயப்படாதீங்க. Also, do not believe the lie that his voice is distant and reserved for only those who are holier than you. உங்களை காட்டிலும் பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் அவர் பேசுவார் என்ற பிசாசனுடைய பொய்களை நம்பி விடாதீங்க. Let this be the moment that those lies break, because the truth is he has been here all along with you. எப்பொழுதுமே இந்த சத்தியம் உங்களோடு கூட தொடர்ச்சியாய் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. He's not just been waiting, but wooing you patiently and faithfully. அவர் வெறும் காத்து கொண்டு இல்ல, அவர் உண்மை உள்ளவராய் காத்து கொண்டு இருக்கிறார். The question is, am I willing to slow down enough to listen because he is speaking? அவர் பேசுகிறதை கேட்க நான் ஆயத்தமா என்பதை தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். It's not to impress you, but to walk with you. யாரையும் இதை சந்தோஷிப்பிக்க இல்லை, அவரோடு கூட நடப்பதற்காக நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியா இருக்கிறது. So Holy Spirit, we're going to pray right now. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். Holy Spirit, for those longing for you to meet them, I ask you to quiet every fear. ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை சந்திக்கணும் என்று விரும்புகிறவர்களுடைய சிந்தனைகளை தேவன் இளைப்பாற செய்க. Quiet every anxious voice that says they are not enough. எந்த சத்தமெல்லாம் அவர்களுக்குள்ள நீ போதுமானவன் இல்லை, நீ போதுமானவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதோ அந்த சத்தங்களை தேவன் தெளிவுபடுத்துங்க. Silence the noise within them and let the whisper of heaven come through. ஆண்டவரே, அந்த உலக பிரகாரமான அல்லது பிசாசின் சத்தங்கள் கேட்கப்படாதபடி தேவனுடைய மெல்லிய சத்தம் இப்பொழுது கேட்பதாக. Speak in a way that they will recognize and confirm and are sensing what you're saying. நீர் என்ன சொல்கிறீர் என்று உணரத்தக்கதாய் தேவன் அவர்களோடு பேசும். Let peace flood their souls. அவருடைய ஆத்துமாவிலே தேவ சமாதானம் உண்டாவதாக. So right now you can respond. இப்பொழுது நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். Just quiet all your thoughts. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே அமைதலாக்குங்க. And focus your heart on Jesus. உங்களுடைய எண்ணங்களை இயேசுவின் மேல நீங்க வைங்க. Right now, just whisper, Holy Spirit, I want to know you. நீங்க மெதுவா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். I want to follow your voice. உம்முடைய சத்தத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன். Teach me, I am listening.
நீர் எனக்கு போதியும், நான் உமக்கு செவி கொடுக்கிறேன். Now spend a few minutes focused on Jesus and give him time to show you or say something to you. பரிசுத்தா இயேசுவின் மேல் உங்கள் சிந்தனையை வைத்து அவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார், என்ன காண்பிக்கிறார் என்பதை கேட்கத்தக்கதாய் இயேசுவின் மேல் உங்கள் சிந்தனைகளை பதிய வைங்க. We just thank you, Holy Spirit, for revealing your heart. உடைய இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடினாலே ஆவியானவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Amen. ஆமென். From this place, he will take you deeper. இந்த இடத்திலே இருந்து இன்னும் ஆழமாய் தேவ பிரசன்னத்திலே கடந்து போக பிரயாசப்படுங்க. From hearing to knowing. இன்னும் அவருடைய சத்தத்தை கேட்க உங்களை ஒப்பு கொடுங்க. From knowing to trusting. அவர் மேல் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்க. From trusting to walking hand in hand with the one who has always been speaking love over you. அவர் நம்புகிறதோடு கூட உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தத்தக்கதாய் அவரோடு கூட இணைந்து நடங்க. This is your invitation, not to strive, but to stay, to follow. நீங்கள் இதற்கு முயற்சி எடுக்கணும் என்று அல்ல, நீங்கள் அவர் பிரசன்னத்தில் காத்திருந்தால் போதும். இது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு. Not just to hear, but to become someone who walks by the Spirit. கேட்பது மாத்திரமல்ல, ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாயிருங்க. And he will lead you in love every step of the way. ஒவ்வொரு நொடியும் அவர் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். Amen. ஆமென்.